கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கான நவநாள் ஜெபம் 4ஆம் நாள் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி. தந்தை சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை, யாவையும் அடக்கி ஆற்றி ஆளுவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. ஏதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாக. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும், பூமியாளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லபதேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இறைவா, புனித மரியாளின் திருக்கனியை உமது மாட்சியின் சுடரொளி
உலகிற்கு உருவான இந்த அரிய மறை உண்மையை முழு விசுவாசத்துடன் ஏற்றும் கொண்டாட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 9. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வாழ்க்கையை விசாரிப்பார். வார்த்தையை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டினால் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அறக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறி ஆட்டுக்குட்டிகளோடு தங்கி இருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. எனினும் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கின்றது போல மண்ணுலகம் ஆண்டவரை என்னை பற்றி அறிவால் நிறைந்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மெசியாவாகிய கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி நம்மை மீட்டு நம்மை மகிழ்வித்த அன்பு தந்தையிடம் நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தூய திருமுழுக்கு யோவானை போல் கிறிஸ்துவின் வழிகளில் வழிகாட்டியாக அமைய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். வாரும் ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே, கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் ஜெபத்தில் நிலைத்திருந்து உமக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து தங்கள் உடல் மன முழுவதையும் குற்றமின்மை காக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். வாரும் ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் வருகையானது நோயாளிகளுக்கு உடல் நலத்தையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் எல்லோருக்கும் மீட்பும் செய்தியையும் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். வாரும் ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உண்மையான மகிழ்ச்சியை தாரும் தந்தையே, வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் விழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய தூய உள்ளத்தை தருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வானமே மகிழ்வாய், பூமியே பூரிப்படைவாய், மலைகளே ஆனந்தம் கொள்வீர். மலைகள் இன்பம் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக.
வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே மேல் நின்று நீதிமானை பனி போல் பெய்யுங்கள், மேகங்களும் நீதிமானை பொழிக, மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும், உமது மீட்புடன் எம்மை காண வாரும். ஆண்டவா, எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாளும் செம்மறி புருவையே, பாலைவன பாறையில் நின்று சீயோன் மகளின் மலை கனுப்பிடும் சுவாமி. வல்லவ கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்க வாரும். உம் திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வாரும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண, உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். உலகில் உம் திருவழிகளையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது ரட்சிப்பையும் கண்டறிவோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, கால தாமதம் செய்யாமல் வாரும். நும் மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து என்னால் இறங்கி வருவீரோ, நும் கனிமுகத்தை கண்டாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோர்க்கு மேல் வீற்றிருக்கும் தேவா, வாரும். உம் திருமுகத்தை எமக்கு காண்பித்தருள்வீரே. தந்தை தனையன் தூயாவியானவர், மூவருக்குமே புகழ் உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும்